எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழித்து ஒரு ஷார்ட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ லாக்டவுனுக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயானதுனால ஒரு சின்ன ட்ரிப்பு நைட் ஸ்டே பண்ண போகிறோம். எங்கே போக போகிறோம் என்னன்றதை வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஐலாண்டில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் குக் பண்ணிவிட்டு, ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, டேட் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 26th சாட்டர்டே செப்டம்பர். ஸோ இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் தங்கிட்டு நாளைக்கு காலையில் திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பிளான். இங்கேருந்து ஒரு 50 kilometers. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலாக நாங்கள் பைக்கில் போகல, காரில் தான் போக போகிறோம். ஒரு 5 பேர். நிறைய திங்ஸ் எடுத்துகிட்டு போகணும். வாட்டர் கேன், அப்புறம் ஃபிஷ்ஷிங் ராட்ஸு. ஸோ ஃபிஷ்ஷிங் பண்ணலாம் அப்படின்ற பிளானும் இருக்குது. ஆக்சுவலாக கெஸ் பண்ணியிருப்பீங்க எங்கேன்ட்டு, சென்னை பக்கத்தில் இருக்கிறதுனால. குக் பண்ணுற மாதிரி பிளான் இருக்கிறதுனால வந்து ஃபிஷ்ஷிங் ராட்ஸ் எடுத்தாச்சு. அப்புறம் டென்ட் இருக்குது. அப்புறம் இது பேனர் சும்மா அங்கே போட்டு படுக்கிறதுக்கு. அப்புறம் கேஸ் ஸ்டவ், இன்னும் வாட்டர் கேன், குக்கிங் வெசல்ஸ், இதெல்லாம் வர போய் பிக் பண்ணணும். ஸோ பிக் பண்ணிவிட்டு நான் போகிற ரூட்டு காமிக்கிறேன். அதுலேயே நீங்கள் ஆக்சுவலாக கெஸ் பண்ணிடுவீங்க. கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடத்துக்கு போகிறதுக்கு சரியாக எங்கள் வீட்டிலேருந்து 47 கிலோமீட்டர், 1 மணிலேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஒரு 2-2:30க்கு கிளம்புறதா பிளான் பண்ணோம். பட் எப்பவுமே ஒரு கேங்கில் வந்து கண்டிப்பாக லேட் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்து எங்கள் கேங்லேயும் லேட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மணி வந்து 4:30 கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்பின இடம் கொளத்தூர்லேருந்து கிளம்பியிருக்கோம். இப்போ நான் போகிற இடத்துக்கு வந்து 3 ரூட்டில் போகலாம். ஒன்று பொன்னேரி ரூட்டு, இன்னொன்று மீஞ்சூர், கடைசியாக வந்து எண்ணூர் வழியாக போகலாம், திருவொற்றியூர் வழியாக போய். ரூட் சொல்லும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிட்ருப்பீங்க. எஸ், பழவேற்காடு தான் போகிறோம். புலிகேட் லேக்குன்னு சொல்லுவாங்க. நான் அடிக்கடி போகிற இடம் தான். பட் இது வரைக்கும் நான் நைட் ஸ்டே பண்ணதில்லை. இந்த வாட்டி கண்டிப்பாக அங்கே இருக்க ஐலாண்டில் நைட் ஸ்டே பண்ணி குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு பக்கா பிளானில் போகிறோம். ஒரு 6 மணிக்கிட்ட ரீச் ஆனோம். போய் குக்கிங்க்கு தேவையான எல்லா பொருளும் வாங்கிட்டு, ஃபிஷ்ஷு, ப்ரான், சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே க்ளீன் பண்ணிக்கிட்டு நாங்கள் போட் எடுக்கிறதுக்கு எல்லா சாமானை ஏற்றிட்டு போட் எடுக்கிறதுக்கு ஒரு 7 மணி போல் ஆயிடுச்சு. அங்கே வெளிச்சம் சுத்தமாக இல்லை. போட் ஓட்டுறவர் மட்டும் ஹெட்லைட் போட்டிருக்காரு. அந்த அண்ணன் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவர் தான். ஒரு 4 வருஷமாக பழக்கம். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணால் நம்ம ஸ்டே பண்ண போகிற ஐலாண்டில் ரீச் ஆகலாம். நாங்கள் ஒரு 8 மணி போல் ரீச் ஆனோம். அந்த அண்ணன் வரும்போதே பேட்ரி லைட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தார். கூடவே இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ்லாம் ரெடி பண்ணி டென்ட்டும் போட்டுட்டார். நான் புதுசாக வாங்கின இந்த டென்ட்டை பிச்சின் பண்ணேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நைட்டில். மீதி பேர்லாம் வந்து சமையல் வேலை டக்குன்னு ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். வாட்டர் கேனு எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ குக்கிங் வந்து ஆரம்பித்தாச்சு. ஸோ பாறை மீன் வாங்கியிருந்தோம், ஒரு 2 கிலோ கிட்ட பெரிய மீன். அதுக்கு உண்டான வேலை நடந்துகிட்ருக்கு. தண்ணி இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம் மசாலாவில். அது கட்டாருங்க. அதே கார் பயங்கர. நாங்கள் இருந்த இடம் ரொம்ப இருட்டு. சுற்றி என்ன இருக்குதுன்னு தெரியல. எந்த இடத்துல பிச் பண்ணியிருக்கோன்னு கெஸ் பண்ண முடியல. போட்மேனுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா லெஃப்ட் சைடில் வந்து லேக்கு. நாங்கள் போட்டை நிறுத்திட்டு அப்படியே ஏறி வந்தோம். ரைட் சைடில் வந்து கடல் இருக்குது. அலை சத்தம் மட்டும் கேட்குது. ஆனால் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் தான் அது தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணோம்.
இதுக்கு பேர் ஹெர்மட் கிராப் சொல்லுவாங்க. ஃப்ரீயாக இருக்க ஷெல்ஸ்குள்ளே இது போய் பூந்துக்கிட்டு இது உள்ளே வந்து அது சேஃப்டியாக வாழும். இது கூட கொஞ்ச நேரம் நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். கூட சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடும் நாங்கள் அங்கேயே வடிச்சிட்டோம். இப்போ திருப்தியாக சாப்பிட போகிறோம். துணிச்சலை மனத்திலே வளர்த்தவன் அப்பா என்ன இருட்டு. நம்ம கொஞ்சம் தைரியமான ஆளா இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்த ஆளா இருந்தா ஆம்பிடுதியா. நாங்கள் எல்லோரும் செட்டில் ஆக ஒரு 2 o'clock ஆயிடுச்சு. லைட்டாக தூரிச்சு. அதுக்கப்புறம் எல்லாருமே டென்ட்டுக்குள்ளே போய் படுத்துட்டோம். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்ப்போம். காலையில் எழுந்து பார்த்தா சூப்பரான ஒரு ஸ்பாட்டு, ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பக்கம் ஏரி இப்போ நீங்கள் பார்க்குறது, அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடல் இருந்தது. ஒரு சின்ன ட்ரோன் ஷாட் பார்ப்போம். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ரொம்ப நார்மலான ட்ரோனு பாருங்கள். கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கிலோமீட்டர் கிட்ட போயிருப்போம். இந்த லான்ச் ஒன்று பார்த்தோம். எனக்கு ரொம்ப நாளாகவே லான்ச்சில் ஏறணுன்ட்டு ஒரு ஆசை இருந்தது. ஸோ அது இந்த டைம் வந்து நிறைவேறிடுச்சு. இந்த போட் உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு, அன்றைக்கி வந்து அது 17வது நாள் அவங்களுக்கு. நாங்கள் போகிற அன்றைக்கி அந்த போட்லேயே தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் டீம்லேயே ஒரு 2 பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் வந்துருச்சு கடலுக்குள்ளே போனதுனால. அதனால் வந்து நாங்கள் கரைக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோம்.
ஆக்சுவலாக நான் குளிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன், அண்டர் வாட்டர் ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. அதெல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு சரி கரைக்கு போகலான்னு போகும்போது சில பல காமெடிகள்லாம் நடந்தது. அதை நீங்களே பாருங்கள். எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி. ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக கரைக்கு வந்தோம். 9 o'clock கிட்ட வந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் போயிட்டு, ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அங்கே ஃப்ரெஷ்ஷு கிராபு, அதாவது ரொம்ப ஃபேமஸ். அங்கே வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 11-11:30 கிட்ட வீட்டுக்கு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த குவாலிட்டி மேபி கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். ட்ரோன்லாம் வந்து நான் ரொம்ப ஒரு சீப்பான ட்ரோனில் தான் பண்ணியிருந்தேன். DJI தான், டெல்லோ ஒரு ப்ராக்டிஸ்க்காக நார்மலான ட்ரோன் தான் விட்டுருப்பேன். மேல்கொண்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். எல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து தான். கண்டினியூஸாக என் வீடியோஸ்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.